சாமுவேலாகமம் முதல் நூல். அதிகாரம் 29. பெலிஸ்தியர் தங்கள் படைகளையெல்லாம் அபேக்கில் ஒன்று திரட்டினர். இஸ்ரவேலர் இஸ்ரவேலில் உள்ள நீரூற்றின் அருகே பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரின் தலைவர்கள் 100 படைகளுடனும் 1000 படைகளுடனும் அணிவகுத்துச் சென்றனர். தாவீதும் அவருடைய ஆள்களும் ஆக்கீசோடு கடைக்கோடியில் நின்றனர். அப்பொழுது பெலிஸ்திய படைத்தலைவர்கள், இந்த எபிரெயர் இங்கு என்ன செய்கின்றனர் என்று கேட்க, அதற்கு ஆக்கீசு அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் அரசர் சவுலின் பணியாளராயிருந்த இந்த தாவீது பல நாள்களாக ஆண்டுகளாக என்னோடு இருக்கவில்லையா? அவர் என்னிடம் வந்தது முதல் இந்நாள் வரை அவரிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்றார். ஆனால் பெலிஸ்திய படைத்தலைவர்கள் அவர் மீது சினமுற்று அவரை நோக்கி, நீர் குறித்து கொடுத்துள்ள இடத்திற்கே இந்த தாவீதை திருப்பி அனுப்பும். நம்மோடு அவன் போருக்கு வரலாகாது. போரில் அவன் நமக்கு எதிராக எழலாமன்றோ? இவன் எதனால் தன் தலைவனோடு நல்லுறவு கொள்வான்? இங்கிருக்கும் ஆள்களின் தலைகளை வெட்டுவதால் அல்லவா? சவுல் 1000 பேரை கொன்றான், ஆனால் தாவீது 10000 பேரை கொன்றான் என்று சொல்லி பெண்கள் தங்களுக்குள் பாடி ஆடியது இந்த தாவீதை குறித்து அன்றோ என்றனர். அப்பொழுது ஆக்கீசு தாவீதை அழைத்து அவரிடம், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நீர் நேர்மை மிக்கவர். நீர் போருக்கு என்னோடு செல்வது சரியாகவே தோன்றுகிறது. ஏனெனில் நீர் என்னிடம் வந்த நாள் முதல் இன்று வரை உம்மிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. இருப்பினும் நீர் வருவதை தலைவர்கள் விரும்பவில்லை. ஆதலால் இப்பொழுது திரும்பிச் செல்லும். பெலிஸ்தியரின் தலைவர்கள் மனம் வருந்துமாறு எதையும் செய்யாதீர், சமாதானமாய்ச் செல்லும் என்றார். ஆனால் தாவீது அவரிடம், நான் செய்தது என்ன? நான் மன்னராகிய என் தலைவரின் எதிரிகளுடன் போரிடச் செல்லாதவாறு நான் உம்மிடம் வந்த நாள் முதல் இன்று வரை அடியேனிடம் நீர் கண்டது என்ன என்று கேட்டார். அதற்கு ஆக்கீசு தாவீதை நோக்கி, கடவுளின் தூதரை போல் நீர் என் பார்வையில் குற்றமற்றவர் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் இவன் எங்களோடு போருக்கு வரலாகாது என்று பெலிஸ்திய படைத்தலைவர்கள் சொல்கிறார்கள். ஆதலால் உம்முடன் பிரிந்து வந்த உம் தலைவர் சவுலின் பணியாளர்களுடன் நீர் அதிகாலையில் எழுந்து விடிவதற்குள் புறப்பட்டுச் செல்லும் என்றார். ஆதலால் தாவீது தம் ஆள்களுடன் அதிகாலையில் புறப்பட்டு பெலிஸ்திய நாட்டிற்கு திரும்பினார். ஆனால் பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு சென்றனர். சாமுவேலாகமம் முதல் நூல். அதிகாரம் 30. 3ஆம் நாள் தாவீதும் அவர் தம் ஆள்களும் சிக்லாகை அடைவதற்குள் அமலேக்கியர் நெகேபு, சிக்லாகு ஆகிய பகுதிகளை கொள்ளையடித்தனர். சிக்லாகை தாக்கி தீக்கிரையாக்கினர். அங்கிருந்த பெண்கள் மற்றும் சிறியோர் பெரியோர் அனைவரையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்றுவிடாமல் அவர்களை கூட்டிக் கொண்டு தங்கள் வழியே சென்றனர். தாவீதும் அவர் தம் ஆள்களும் நகருக்கு வந்தபோது அது நெருப்பினால் அழிக்கப்பட்டிருப்பதையும் தங்கள் மனைவியர், புதல்வர் மற்றும் புதல்வியர் சிறைப்பட்டிருப்பதையும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவருடன் வந்த மக்களும் வலிமையுள்ள மட்டும் ஓலமிட்டு அழுதனர். தாவீதின் 2 மனைவியராகிய இஸ்ரவேலை சார்ந்த அகினோவாமும் கர்மேலை சார்ந்த நாபாலின் கைம்பெண்ணான அபிகாயிலும் கூட சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தனர். தாவீது மிகவும் மனவருத்தமடைந்தார். வீரர் அனைவரும் தங்கள் புதல்வர் புதல்வியர் பொருட்டு மிகவும் துயருற்றதால் அவரை கல்லால் எறிய வேண்டும் என பேசிக்கொண்டனர். ஆனால் தாவீது கடவுளாகிய ஆண்டவரின் வலிமை பெற்றிருந்தார். பின்பு தாவீது அகிமலக்கின் மகன் குரு அபியத்தாரிடம்,
ஏபோதை என்னிடம் கொண்டு வாரும் என்று கூறவே, அபியத்தார் ஏபோதை தாவீதிடம் கொண்டு வந்தார். அப்பொழுது தாவீது, நான் கொள்ளை கூட்டத்தாரை பின்தொடரட்டுமா, நான் வெற்றி கொள்வேனா என்று ஆண்டவரிடம் வினவினார். அதற்கு அவர், பின்தொடர், நீ வெற்றி அடைவது உறுதி, சிறைப்பட்டோரை மீட்பதும் உறுதி என்று பதிலளித்தார். ஆதலால் தாவீதும் அவருடன் இருந்த 600 பேரும் புறப்பட்டு பெசோர் என்ற ஓடைக்கு வந்தனர். களைப்படைந்தோர் அங்கேயே தங்கிவிட்டனர். எனவே தாவீது 400 பேரோடு அவர்களை பின்தொடர்ந்தார். களைப்படைந்த 200 பேர் பெசோர் ஓடையை கடக்க இயலாமல் அங்கேயே தங்கிவிட்டனர். வயல்வெளியில் ஓர் எகிப்தியனை கண்டு அவனை தாவீதிடம் அழைத்து வந்தனர். உண்பதற்கு அப்பமும் குடிப்பதற்கு தண்ணீரும் கொடுத்தனர். மேலும் அவர்கள் அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான திராட்சைப்பழ அடைகள் 2ஐயும் அவனுக்கு கொடுத்தனர். அவன் இவற்றை சாப்பிட்ட பின் புத்துயிர் பெற்றான். ஏனெனில் அவன் இரவு பகல் 3 நாளாய் அப்பம் உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாரைச் சேர்ந்தவன், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் ஓர் எகிப்திய இளைஞன், ஓர் அமலேக்கிய மனிதரின் பணியாள். நான் நோயுற்றதால் 3 நாள்களுக்கு முன் என் தலைவர் என்னை விட்டுவிட்டு சென்றார். நாங்கள் கிரேத்தியரின் தென்பகுதியையும் யூதாவின் தென்பகுதியையும் காலேபின் தென்பகுதியையும் கொள்ளையடித்து சிக்லாகை தீக்கிரையாக்கியிருந்தோம் என்று பதிலளித்தான். தாவீது அவனிடம், அக்கொள்ளை கூட்டத்தாரிடம் என்னை அழைத்துச் செல்வாயா என்று கேட்க, அவன், என்னை கொல்லவோ அல்லது என் தலைவனிடம் என்னை ஒப்புவிக்கவோ மாட்டீர் என்ற ஆண்டவர் பெயரால் எனக்கு ஆணையிட்டு கூறுங்கள். அப்பொழுது நான் அக்கூட்டத்தாரிடம் உங்களை அழைத்துச் செல்வேன் என்றான். அவ்வாறே அவன் தாவீதை அழைத்துச் சென்றபோது, இதோ தாங்கள் பெலிஸ்தியர் நாட்டினின்றும் யூதா நாட்டினின்றும் கொண்டு வந்த மாபெரும் கொள்ளை பொருள்களை முன்னிட்டு அவர்கள் வெளியில் கும்பல் கும்பலாய் உண்டு குடித்து நடனமாடி கொண்டிருந்தனர். தாவீது அன்று மாலை தொடங்கி மறுநாள் மாலை வரை அவர்களோடு போரிட்டார். ஒட்டகங்கள் மீது ஏறி ஓடிய 400 வீரர்களை தவிர அவர்களுள் ஒருவனும் தப்பவில்லை. அமலேக்கியர் கொண்டு சென்ற எல்லாவற்றையும் தாவீது மீட்டதுடன் தம் மனைவியர் 2 விடுவித்தார். அவர்கள் சிறை பிடித்தவருள் சிறுவரோ முதியவரோ புதல்வரோ புதல்வியரோ எவரும் விடுபடாமல் அவர் மீட்டார். கொள்ளை பொருள்களில் அனைத்தையும் தாவீது மீட்டு கொண்டு வந்தார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் தாவீது கைப்பற்றினார். அந்த கால்நடைகளை தாவீதுக்கு முன் ஓட்டி வந்த மக்கள், இது தாவீதின் கொள்ளை பொருள் என்றனர். பின்பு களைப்பு மிகுதியினால் தாவீதை பின்தொடராமல் பெசோர் ஓடை அருகே தங்கிவிட்ட 200 பேரிடம் தாவீது வந்தார். அப்போது அவர்கள் தாவீதையும் அவரோடு இருந்த மக்களையும் சந்திக்க எதிர்கொண்டு சென்றனர். தாவீது அம்மக்களை நெருங்கிய போது அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறினார். ஆனால் தாவீதோடு சென்றவர்களில் இருந்த தீயவர் மற்றும் கயவர் எல்லாரும், அவர்கள் நம்முடன் வராததால் நாம் மீட்டு கொண்டு வந்த கொள்ளை பொருள்களில் ஒன்றும் அளிக்க மாட்டோம். அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் மட்டும் அழைத்துச் செல்லட்டும் என்றனர். அதற்கு தாவீது, என் சகோதரர்களே, ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அவரே நம்மை காப்பாற்றி நமக்கெதிராக வந்த கொள்ளை கூட்டத்தினரை நம் கையில் ஒப்படைத்தார். இதன் பொருட்டு நீங்கள் சொல்வதை யார் கேட்பார்கள்? ஏனெனில் போரிடச் செல்வோரின் பங்கு எவ்வளவோ அதே அளவுதான் போர்ப்பொருள்களை காத்தவரின் பங்கும் இருக்கும். இருவரின் பங்கும் சமமாகவே இருக்கும் என்றார். இந்த முறையை இன்று வரை உள்ளது போல் இஸ்ரவேலர் பின்பற்றும்படி தாவீது நியமமும் கட்டளையுமாக ஏற்படுத்தினார்.
தாவீது சிக்லாகுக்கு வந்தபோது கொள்ளை பொருள்களின் ஒரு பகுதியை யூதாவின் பெரியோர்களான தம் நண்பர்களுக்கு அனுப்பி வைத்து கூறியது, இதோ ஆண்டவரின் எதிரிகளிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்களுள் ஒரு பகுதியை உங்களுக்கு என் அன்பளிப்பாய் அனுப்புகிறேன் என்றார். பின்வரும் தம் நண்பர்களுக்கு அவர் அனுப்பினார்: பெத்தேல், ராமோத்தின் தென்பகுதி, யாத்தீர் ஆகியவற்றில் இருந்தோர், அரோயேர், சிப்மோத்து, எசுத்தமோகு ஆகியவற்றில் இருந்தோர், ராக்கால், எரகுமவேலரின் நகர்கள், கேனியரின் நகர்கள் ஆகியவற்றில் இருந்தோர், ஓர்மா, பொராசான், அத்தாகு ஆகியவற்றில் இருந்தோர், எபிரோனில் தாவீதும் அவர் தம் ஆள்களும் நடமாடிய எல்லா இடங்களிலும் இருந்தோர். சாமுவேலாகமம் முதல் நூல், அதிகாரம் 31. பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு எதிராக போரிட்டனர். பெலிஸ்தியருக்கு முன் இஸ்ரவேலர் புறமுதுகிட்டு ஓடினர். பலர் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர். பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வர்களையும் பின்தொடர்ந்து அவர் தம் புதல்வர்களான யோனத்தான், அபினதாபு, மல்கிசுவா ஆகியோரை வெட்டி கொன்றனர். சவுல் இருந்த இடத்தில் போர் மிகவும் வலுத்தது. வில்வீரர் அவர் மீது குறிவைத்து தாக்க அவரும் அந்த வில்வீரர்களால் பெரிதும் காயமுற்றார். அப்பொழுது சவுல் தம் படைக்கலன் தாங்குவோனை நோக்கி, இந்த விருத்த சேதனமற்றோர் என்னை குத்தி கொன்று எனக்கு அவமானத்தை வருவிக்கா வண்ணம் நீ உன் வாளை உருவி என்னை குத்தி கொன்றுவிடு என்றார். ஆனால் அவருடைய படைக்கலன் தாங்குவோன் மிகவும் அஞ்சியதால் அதற்கு அவன் இசையவில்லை. ஆதலால் சவுல் தம் வாளை எடுத்து தாமே அதன் மீது வீழ்ந்து மடிந்தார். சவுல் இறந்து விட்டதை கண்ட அவருடைய படைக்கலன் தாங்குவோனும் தன் வாள் மீது விழுந்து அவரோடு மடிந்தான். இவ்வாறு சவுலும் அவரின் 3 புதல்வரும் அவருடைய படைக்கலன் தாங்குவோனும் மற்றும் அவர் ஆள்கள் எல்லாரும் அதே நாளில் ஒன்றாக இறந்தனர். இஸ்ரவேலர் புறமுதுகிட்டு ஓடிவிட்டனர் என்றும் சவுலும் அவர் தம் புதல்வர்களும் மடிந்தனர் என்றும் பள்ளத்தாக்குக்கு அப்பாலும் யோர்தானுக்கு கிழக்கேயும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் தங்கள் நகர்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். அதனால் பெலிஸ்தியர் வந்து அங்கே குடியேறினர். வெட்டுண்டவர்களை கொள்ளையிட பெலிஸ்தியர் மறுநாள் சென்றபோது சவுலும் அவரின் 3 புதல்வர்களும் கில்போவா மலைமேல் இறந்து கிடப்பதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் சவுலின் தலையை கொய்து அவர் படைக்கலன்களை எடுத்துக்கொண்ட பின் தங்கள் சிலைகளின் கோவில்களிலும் மக்களிடையிலும் இந்த செய்தியை அறிவிக்கும் பொருட்டு பெலிஸ்திய நாடெங்கும் தூதர்களை அனுப்பினர். அவர்கள் அவர் தம் படைக்கலன்களை அஸ்தரோத்து கோவிலில் வைத்தனர். அவரது சடலத்தை பெத்சான் சுவரில் தொங்கவிட்டனர். பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததை கிளையாது நாட்டு யாபேசு நகர மக்கள் கேள்விப்பட்ட போது அவர்களுள் வலிமை மிகு வீரர் அனைவரும் இரவில் புறப்பட்டு சென்று சவுலின் சடலத்தையும் அவர் தம் புதல்வர்களின் சடலங்களையும் பெத்சான் சுவரிலிருந்து இறக்கி யாபேசுக்கு கொண்டு வந்து அங்கே அவற்றை எரித்தனர். பின்பு அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் தமரிஸ்கு மரத்தின் அடியில் புதைத்துவிட்டு 7 நாள்கள் நோன்பு இருந்தனர். திருப்பாடல் 18. அவர் உரைத்தது: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கோர்கின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன். நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன்.
சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. அப்பொழுது மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது. மலைகளின் அடித்தளங்கள் கிடுகிடுத்தன. அவர் தம் கடுஞ்சினத்தால் அவை நடுநடுங்கின. அவரது நாசியினின்று புகை கிளம்பிற்று. அவரது வாயினின்று எரித்தழிக்கும் தீ மூண்டது. அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது. வானை தாழ்த்தி அவர் கீழிறங்கினார். கார்முகில் அவரது காலடியில் இருந்தது. கெரூபு மீது அவர் ஏறி பறந்து வந்தார். காற்றை இறக்கைகளாக கொண்டு விரைந்து வந்தார். காரிருளை தமக்கு அவர் மூடுதிரையாக்கிக் கொண்டார். நீர் கொண்ட முகிலை தமக்கு கூடாரமாக்கிக் கொண்டார். அவர் தம் திருமுன்னின் பேரொளியில் மேகங்கள் கல்மழையையும் நெருப்பு கனலையும் பொழிந்தன. ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார். உன்னதர் தம் குரலை அதிரச் செய்தார். கல்மழையையும் நெருப்பு கனலையும் பொழிந்தார். தம் அம்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார். பெரும் மின்னல்களை தெரித்து அவர்களை கலங்கடித்தார். ஆண்டவரே, உமது கடிந்துரையாலும் உமது மூச்சு காற்றின் வலிமையாலும் நீர்த்திரளின் அடிப்பரப்பு தென்பட்டது. நில உலகின் அடித்தளம் காணப்பட்டது. உயரத்தினின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார். வெள்ளப்பெருக்கினின்று என்னை காப்பாற்றினார். என் வலிமை மிகு எதிரியிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார். என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார். எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள். ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாயிருந்தார். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார். நான் அவர் மனத்திற்கு உகந்தவனாயிருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை எனக்கு அளித்தார். என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார். ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன். பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. அவர் தம் நீதி நெறிகளை எல்லாம் என் கண்முன் வைத்திருந்தேன். அவர் தம் விதிமுறைகளை நான் ஒதுக்கி தள்ளவில்லை. அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாயிருந்தேன். தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்து கொண்டேன். ஆண்டவர் என் நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார். அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாயிருந்தேன். ஆண்டவரே, மாறா அன்பர்க்கு மாறா அன்பராகவும் மாசற்றோர்க்கு மாசற்றவராகவும் நீர் விளங்குவீர். தூயோர்க்கு தூயவராகவும் வஞ்சகர்க்கு விவேகியாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர். எளியோர்க்கு நீர் மீட்பளிக்கின்றீர். செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளி ஏற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன். என் கடவுளின் துணையால் எம்மதிலையும் தாண்டுவேன். இந்த இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கின்றார். ஏனெனில் ஆண்டவரை தவிர வேறு கடவுள் யார்? நம் கடவுளை தவிர நமக்கு வேறு கற்பாறை ஏது? வலிமையை அரைக்கச்சையாக அளித்த இறைவன் அவரே. என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார். உயர்ந்த இடத்தில் என்னை நிலைநிறுத்துகின்றார். போருக்கு என்னை அவர் பழக்குகின்றார். எனவே வெண்கல வில்லையும் என் புயங்கள் வளைக்கும். ஆண்டவரே, பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர். உமது வலக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர். உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர்.
நான் நடக்கும் வழியை அகலமாக்கினீர். என் கால்கள் தடுமாறவில்லை. என் எதிரிகளை துரத்தி சென்று நான் அவர்களை பிடித்தேன். அவர்களை அழித்தொழிக்கும் வரையில் திரும்பவில்லை. அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி அவர்களை நான் வெட்டி தள்ளினேன். அவர்கள் என் காலடியில் வீழ்ந்தார்கள். போரிடும் ஆற்றலை நீர் எனக்கு அரைக்கச்சையாக அளித்தீர். என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிபணியச் செய்தீர். என் எதிரிகளை புறமுதுகிடச் செய்தீர். என்னை வெறுத்தோரை நான் அழித்து விட்டேன். உதவி வேண்டி அவர்கள் கதறினார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவுவார் யாரும் இல்லை. அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர் பதிலளிக்கவில்லை. எனவே நான் அவர்களை நொறுக்கி காற்றடித்து செல்லும் புழுதி போல் ஆக்கினேன். தெருச்சேரென அவர்களை தூர எறிந்து விட்டேன். என் மக்களின் கலகத்தினின்று என்னை விடுவித்தீர். பிற இனங்களுக்கு என்னை தலைவனாக்கினீர். நான் முன்பின் அறியாத மக்கள் எனக்கு பணிவிடை செய்தனர். அவர்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டவுடன் எனக்கு பணிந்தனர். வேற்று நாட்டவர் என்னிடம் கூனி குறுகி வந்தனர். வேற்று நாட்டவர் உள்ளம் தளர்ந்தனர். தம் அரண்களிலிருந்து நடுங்கிக் கொண்டு வெளியே வந்தனர். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. எனக்காக பழி வாங்கும் இறைவன் அவர். மக்களினங்களை எனக்கு கீழ்ப்படுத்தியவரும் அவரே. என் பகைவரிடமிருந்து என்னை விடுவித்தவரும் அவரே. ஆண்டவரே, என் எதிரிகளுக்கு மேலாக என்னை உயர்த்தினீர். என்னை கொடுமைப்படுத்தியவரிடமிருந்து நீர் என்னை காத்தீர். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே.